Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சாப்டர் 12. அதாவது டிபிஎம்எஸில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தோம்னா 12 ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் டிபிஎம்எஸில். சாப்டர் 8ல் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் அபவுட் டிபிஎம்எஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா எப்படி வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் தென் கொரீஸ் அது பற்றி பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். சாப்டர் 12 ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்ம் அண்ட் ரிப்போர்ட். ஸோ ஃபார்ம்னா என்ன, ரிப்போர்ட்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So we know that tables in a database are used to store data in an organized manner. For this we have to enter data into the tables. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, இந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டு மேனரில் இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டு மேனரில் இருக்கிறதுனால நம்மளால் எந்த டேட்டாவும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா டேபிள்ஸ் மூலமாக தான், ரோஸ் அண்ட் காலம்ஸ் மூலமாக தான் நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா டேபிள் வந்து க்ரியேட் ஆகுது, நம்ம டேட்டாஸும் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். பட் இதுவே நம்ம ஃபார்ம்ஸ் மூலமாகவும் கூட டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபார்ம் இருக்குது, நம்ம அதை ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா இப்போ நேம்ன்ற லேபிள் இருக்கும், பக்கத்துலேயே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நம்மளோட நேம் கொடுப்போம். கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, லேபிள் வந்து கிளாஸ்ன்னு இருக்கும், என்ன கிளாஸ் பிடிக்கிறோன்றதை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதேமாதிரி செக்ஷன் எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தோன்னா கூகுள் ஃபார்ம்லேயே நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்படின்னா அந்த கூகுள் ஃபார்மை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் எல்லாமே டேபிள் காலத்தில் எக்ஸல் ஷீட்டில் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் மூலமாக டேட்டாஸை கெட் பண்ணி அது டேபிளில் கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட். ரிப்போர்ட் வந்து எதுக்காக அப்படின்னா இதுவுமே கூட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து லே அவுட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரி ஆஃப் த டேபிள், சம்மரி ஆஃப் த டேட்டா சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 100 டேட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 100 டேட்டாவும் ஒரே ரிப்போர்ட் கார்டில் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ சம்மரி ஆஃப் த டேட்டா இட் இஸ் நோன் அஸ் ரிப்போர்ட். அந்த சம்மரியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துகிட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம்ன்றது டேட்டாஸை ஃபார்மேட்டில் கெட் பண்ணி அதை டேபிளில் இன்சர்ட் பண்ணுறது. ரிப்போர்ட் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை டேட்டாஸ் வந்து அந்த டேபிள் இருக்கோ அதோட சம்மரி ஃபார்ம் தான் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நமக்கு வேணும்னா நம்ம அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சம்மரி ஃபார்மேட் தான் ரிப்போர்ட்டிங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் அண்ட் ரிப்போர்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே கூட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எ ஃபார்ம் இஸ் an object of database that has a user friendly interface. ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அதாவது டிஃபிகல்ட்லாம் இல்லை, லேபிள் இருக்கும், அதுக்கு நேராக டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், நம்ம டேட்டாஸை என்ட்ரி பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெத்தட் தான். where data can be entered and seen in an attractive and easy to read format. ஸோ அதே மாதிரி நம்ம டேட்டா வந்து ஈஸியாக கொடுக்கலாம். அதே மாதிரி யார் வேணால் பார்த்துட்டு அது என்ன கேட்குறாங்க, என்ன நம்ம டைப் பண்ணணும், ஸோ ஈஸியாக ரீட் பண்ணி நம்ம டேட்டாஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு நம்மளால் லே அவுட்டு கொடுக்க முடியும், அதே சமயத்தில் டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு டேட்டாவை மாடிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். அதே சமயத்தில் லே அவுட் டிசைன்ஸும் இருக்குது. ஸோ அது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரோஸ் அண்ட் காலம்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவைல் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்ம்ஸில் வந்து இருக்குது.
இங்கே ஃபீல்டு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீல்டு வேணுமோ நம்ம அதை மட்டும் எடுத்து கூட ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த ஃபீல்டு மட்டும் நீங்கள் ஃபார்மேட்டில் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு தேவை, அதுக்கான டேட்டாஸ் தேவைன்னும் போது we can use all the fields. ஓகேங்களா? ஸோ அது மூலமாக நம்ம டேட்டாவை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, we have two method. One is using a wizard and second method is using the design view. So இப்போ creating a form using a wizard method யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே I will give the demo. ஸோ எப்பயும் போல் லிப்ரே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம் தெரியும் அப்படின்னா யூ கேன் ஓப்பன் டேட்டாபேஸ். ஸோ ஐடி இருக்குது, ஐடியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது என்னோட டேட்டாபேஸ் நேம். ஸோ அதனால் டேரெக்டாக நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ டேபிள்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு. ஸ்டூடெண்ட் ரிசல்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. கொரீஸுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கானதும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தட் மூலமாக தான் நம்ம ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஸிங் அ விசார்ட். ஸோ விசார்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போது விசார்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் விசார்ட் டு கிரியேட் அ ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இட் வில் டேக் சம் டைம். ஓகே, இது மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். கூடவே ஒரு டயலாக் பாக்ஸுமே ஓப்பன் ஆகும். இதில் மொத்தமாக 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 8 ஸ்டெப்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளோட ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா ஃபீல்டு செலெக்ஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி நமக்கு எத்தனை ஃபீல்டு வேணுமோ அத்தனை ஃபீல்டும் நம்ம க்ரியேட் பண்ணி அது தகுந்த மாதிரி டேட்டாவை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எல்லா ஃபீல்டுமே வேணுனாலும் நம்ம எல்லா ஃபீல்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டேபிளோட நேம் என்னன்றதை பார்க்கணும். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் தான் என்னோடய டேபிள் நேம். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா அட்மிஷன் நம்பர், நேம், ஃபாதர் நேம், கிளாஸ் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த். ஸோ எனக்கு இது எல்லாமே தேவை. அதனால் இந்த டபுள் ஏரோ ஐக்கான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் செட்டப் அ சப் ஃபார்ம். இப்போது ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா டிசைட் இஃப் யூ வாண்ட் டு செட் அப் அ சப் ஃபார்ம். நீங்கள் ஏதாவது சப் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா, அதாவது ஃபார்முக்குள்ளே இன்னொரு ஃபார்ம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் பண்ண போகிறதில்ல. அதனால் டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போது ஸ்டெப் 3 and 4 வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, அதனால் நமக்கு அதோட யூசஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக 5th ஸ்டெப் அரேஞ்ச் கண்ட்ரோல்ஸ். இங்கேயுமே கூட டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம மேலே வந்து லேபிள் பிளேஸ்மெண்ட் வந்து அலைன் லெஃப்ட்லேயே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மெயின் ஃபார்ம். இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலரில் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து நமக்கு ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ இது மாதிரி, அதாவது லேபிள் அண்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணுமா. ஸோ இது மாதிரி லேபிள், இது வந்து லேபிள், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த ஃபார்மேட்டில், இல்லைனா செகண்ட் ஃபார்மேட், இல்லை தேர்ட் ஃபார்மேட், இல்லை ஃபோர்த் ஃபார்மேட், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். I will go with first one. It is easy and also it's look like a form method. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா எப்பயும் போல் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் செட் டேட்டா என்ட்ரி. செலக்ட் த டேட்டா என்ட்ரி மோட். ஸோ எதுவுமே நான் மாற்ற போகிறதில்ல. டிஃபால்ட் ஆப்ஷன் என்னவோ நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் கிவ் நெக்ஸ்ட்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கலர் ஆரஞ்சுக்கு பதிலாக நான் வேறு ஒரு கலர் மாற்ற போகிறேன். அது தவிர்த்து இங்கே பார்டர் இல்லாமல் ஃப்ளாட் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. 3D லுக் கூட இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 3D லுக் இருக்கிறதுனால நான் 3D லுக்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரைட் ப்ளூ, லைட் கிரே, டார்க் ஆரஞ்ச், ஐஸ் ப்ளூ, கிரே, வாட்டர், ரெட், வயலட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஐ வில் கோ வித் ஐஸ் ப்ளூ and give next. அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபார்மோட நேம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால ஃபார்மோட நேமும் ஸ்டூடெண்ட்ஸ்னு வருது. if we want we can change the form name. அதுக்கப்புறம் how do you want to proceed after creating the form? இங்கே நமக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. we have completed 8 step. ஸோ இப்போது நம்ம ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் டூல் பார். ஸோ ரெக்கார்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டூல் பார் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபார்ம் டூல் பார். ஸோ அதையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபார்ம் டூல் பாரில் வந்து செலக்ட், டிசைன் மோட், டாகிள், ஃபார்ம் கண்ட்ரோல் விசார்ட், ஃபார்ம் டிசைன், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், check box, button, list box, combo box, push button இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் டூல் பார். இங்கே ரெக்கார்ட் டூல் பாரில் மேக்னிஃபையர், ஃபைண்ட் ரெக்கார்டு இருக்குது, ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ரீவியஸ் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், நெக்ஸ்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் ரெக்கார்ட், ஆடிங் நியூ ரெக்கார்ட், சேவிங் த ரெக்கார்ட், டூயிங் undo, deleting the record, refresh control, sorting and its types, filter and all the function we have. ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் டூல் பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேவ் தான் பண்ணிவிட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணால் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ புக்கிலேயே ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பண்ண ப்ராக்டிக்கல் எல்லாமே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் பார் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டூல் பார் இதுவுமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிஃபையிங் அ ஃபார்ம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபார்மை நம்ம மாடிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா சேஞ்சிங் த பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போது அந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ்க்கு போயிடலாம். பேஸில் இதுதான் நம்மளோட டேபிள். இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணால் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், பேஜ் ஸ்டைல். ஸோ அந்த பாட்டமில் பேஜ் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். will get the dialog box. ஓகே, ஸோ பேஜ் ஸ்டைல் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் எதில் போகணும் அப்படின்னா ஏரியாவில் போங்க. ஏரியாவில் போனீங்கன்னா நன் கொடுத்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் கலர். கலர்ஸ் இருக்குது, கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சம் டிஃபால்ட் கலர்ஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஆக்டிவ் கலர் இருக்குது அண்ட் நியூ கலர், அதுவே நமக்கு ப்ரிவியூ காட்டும். ஸோ அதில் இருந்து ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கிரேடியன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரேடியன்ட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வேணும் அப்படின்னா இது மாதிரியான இமேஜ் ஃபார்மேட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேட்டர்ன் வேணுனாலும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதுவுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேட்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது, இதையுமே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே எது உங்களுக்கு ஓகேவோ நீங்கள் அந்த கலரை பிக் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் வேணாலும் க்ரீன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்து செக் கூட பண்ணிக்கலாம். இல்லை கிரேடியண்ட்டில் போய்ட்டு ரெயின்போ கலர் கொடுத்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
இல்லை எந்த கலருமே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் சிம்பிளி யூ கேன் கோ வித் எனி அதர் சாலிட் கலர்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போது நம்ம இந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எடிட்டிங் த லேபிள். ஸோ எப்படி வந்து நம்ம லேபிளை வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்குமே கூட ஓகே ஐ வில் டெல் யூ தட். ஸோ ஃபார்முக்குள்ளே நம்ம போயிடலாம். இது க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லைனா அதே ஸ்க்ரீன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லேபிளை வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு லேபிள்னால் இங்கே அட்மிஷன் நம்பர், நேம், ஃபாதர் நேம், கிளாஸ், டேட் ஆஃப் பர்த், இதுதான் லேபிள்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேபிள் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ வில் செக் ரைட் கிளிக் ஆர் லெஃப்ட் கிளிக் ஒன் மோர் டைம். எஸ், ரைட் கிளிக் ஒன்லி. ஸோ இப்போ நான் பண்ணுறேன். கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிக்கிட்டு உங்களோட லேபிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும் லேபிள். இப்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா you will get the option, we'll check it, control properties. okay, so right click பண்ணுங்க. control properties குள்ள போனீங்கன்னா இங்கே லேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த லேபிளுக்கு நேராக நீங்கள் எந்த நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அட்மிஷன் NO இருக்குது, அதுக்கு பதிலாக அட்மிஷன் NUMBER அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த லேபிள் வந்து மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அகெயின் கண்ட்ரோல் பட்டன் பிடிச்சிக்கிட்டு எந்த லேபிளில் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த லேபிளை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் கிவ் ரைட் கிளிக், கோ டு ஃபார்ம், கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட லேபிளை மாற்றிக்கலாம், ADMNO. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட லேபிளை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எடிட்டிங் த லேபிள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், மூவிங் அ கண்ட்ரோல். ஸோ மூவிங் அ கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, போத் நம்ம லேபிளையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் சேர்த்து வேறு எங்கேனாவது, அதாவது ரீபொசிஷன் பண்ண போகிறோம். நம்ம அந்த விண்டோவில் வேறு எங்கே வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, மறுபடியும் ஃபார்ம் எடிட் ஆப்ஷனில் இருக்கிற ஃபார்முக்குள்ளே போகிறோம். இப்போது சேம் மெத்தட், கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிக்கிங்க. கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே இப்போது நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, we have to leave the control button. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ போத் லேபிள் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டுமே எனக்கு செலக்டாக இருக்குது. இப்போது நான் எங்கே வேணுனாலும் இதை கொண்டு போக முடியும். ஸோ இதை ரீபொசிஷன் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்க்ரீனுக்குள்ளேவே. ஸோ இது மாதிரி எந்தெந்த ஃபீல்டு உங்களுக்கு வேண்டாமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் வந்து பார்த்தோம்னா மூவிங், ரீபொசிஷனிங் த லேபிள். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல். ஸோ அதோட சைஸ் வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த பாக்ஸில் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது மூலமாக அதோட சைஸ் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிங் அ டூல் டிப். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் டிப் அப்படின்னா என்னென்னா, எ டூல் டிப் இஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் தட் இஸ் டிஸ்பிளேட் வென் த மவுஸ் பாயிண்டர் இஸ் பிளேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் கண்ட்ரோல். ஸோ டூல் டிப் அப்படின்னா என்னென்னா, என்னோடய மவுஸ் நான் எப்போல்லாம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொண்டு போகிறனோ அப்போ வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ஆர் ஹிண்ட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா டூல் டிப். ஸோ இந்த டூல் டிப்பை நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றத சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நம்மளோட ஃபார்ம் போயிடலாம். இப்போ எனக்கு இங்கே
நேம் பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டே இந்த லேபிள் பாக்ஸை இந்த நேமோட டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்ப் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டில் we have to type some comments or hint. enter name. ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களோட மவுஸ் கர்சரை நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொண்டு போகும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த டூல் டிப் யூஸ் பண்ணி. ஸோ எங்கே வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ இந்த ஃபாதர் நேமில் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. செலக்ட் ஆகிடும். இப்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. இதில் ஹெல்ப் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கமெண்ட் கொடுங்க. ஸோ நான் இப்போது என்டர் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸில் நமக்கு என்டர் ஃபாதர் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்டர் ஃபாதர் நேம், என்டர் நேம். ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். டூல் டிப்க்கு அடுத்தது adding a calendar for the date field. இப்போ நீங்கள் டேட் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கேலண்டர் தேவை. டேட்டுக்கு கேலண்டர் தேவை. ஸோ உங்கள் ஃபார்மில் டேட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் மூவ் டு த ஃபார்ம். இப்போது டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்குது. இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே நான் கேலண்டர் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டோட ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே டேட் ஃபார்மேட் இருக்குது. இந்த டேட் ஃபார்மேட் டிஃபால்ட்டாக நமக்கு ஷார்ட்னு இருக்குது. அதை நம்ம என்னன்னு மாற்ற போகிறோம்னா லாங் அப்படின்னு மாற்ற போகிறோம். உங்கள் புக்லேயும் அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இங்கே டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் ஷார்ட்னு இருக்கும். அதை வந்து ஸ்டாண்டர்ட் லாங்னு மாற்றிடும். அதுக்கப்புறமேட்டா ட்ராப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேட் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் ட்ராப் டவுன் ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்குது. இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனில் போயிட்டு டிஃபால்ட்டாக நோ இருக்குது இல்லையா, இதுவுமே நீங்கள் எஸ் மாற்றிடுங்க. எஸ் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே இப்படி தான் நமக்கு ப்ரிவியூ கிடைக்கும். பட் ஆக்சுவல் ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எடிட்டிங்கில் இருக்கோம். பட் ஆக்சுவல் ஃபார்மில் போய் பார்த்தோம்னா நமக்கு அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஒன் செகண்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. செலக்ட் ஆகிடும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டேட்டில் போயிட்டு டேட் ஃபார்மேட்டில் ஸ்டாண்டர்ட் லாங் செட் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனில் எஸ்ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆடிங் டெக்ஸ்ட் டு த ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஆடிங் டெக்ஸ்ட். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கு நமக்கு வந்து லேபிள் தேவை. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். இப்போது நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா லேபிள் ஆப்ஷன் இதோ இருக்குது, 4th ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட், செகண்ட் வந்து டிசைன் மோட், தேர்டு வந்து டாகிள் ஃபார்ம் கண்ட்ரோல் விசர்ட், ஃபோர்த் வந்து ஃபார்ம் டிசைன், ஃபிஃப்த்து ஒன்று தான் லேபிள். ஸோ ஃபிஃப்த்து ஐக்கான் வந்து பார்த்தோன்னா லேபிள் ஐக்கான். இந்த லேபிள் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது இந்த ஃபார்முக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடுங்க. இங்கே லேபிள் ஃபீல்டுக்கு பதிலாக நான் இங்கே ஹெட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து
ஃபார்ம் டீட்டெயில்ஸ்ன்ட்டு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கூட மாற்றலான்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். எல்லோ வேணாலும் எல்லோ கொடுத்துக்கலாம். ஸோ எல்லோ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபாண்ட்டில் போயிட்டு நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். சைஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 18 வேணால் 18 கொடுத்துக்கலாம். இதில் ரெகுலராக போல்டு, ஐ நீட் போல்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது நம்மளோட லேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் கூட நம்ம ஃபார்மில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிங் அ நியூ ரெக்கார்ட் யூஸிங் அ ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளோட மெயின் டாப்பிக்கே என்னென்னா ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து டேபிளில் ஆட் பண்ணுறது. இப்போ கடைசியாக நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிசைன் வியூவிலேருந்து ஃபார்ம் வியூவுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா by clicking on design mode button on the forms control toolbar. ஸோ ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் டூல்பாரில் இருக்கிற டிசைன் மோடை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தலாம், நம்ம போயிட்டோம். இந்த ஃபார்ம் டூல்பாரில் எதை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசைன் மோடை தான் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டிசைன் மோட் தான். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நியூ ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே ரெக்கார்ட் டூல் பாரில். ஸோ நியூ ரெக்கார்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ நேமை வந்து கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கலாம், கிளாஸ் கொடுத்துடலாம், and then date of birth. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ நீங்கள் டேட் கொடுத்துக்கலாம், இல்லை டுடேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அட்மிஷன் நம்பர் வந்து 102 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேவ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா 4 ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுங்க. இப்போ நம்ம ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ டேபிளில் போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ண டேட்டாவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 102 கல்கி ஜோசப் 10 டேட் ஆஃப் பர்த். ஸோ இது மாதிரி நம்ம புதுசாக ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம ஃபார்ம் மூலமாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரிப்போர்ட்ன்றது நமக்கு தெரியும் நல்லாவே. சம்மரி ரிப்போர்ட் தான் ரெக்கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம்மரி ஆஃப் த ஃபார்ம். இந்த ரெக்கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா a report is another useful feature of a database management system. We have seen that the records that have been extracted using a query are displayed in a simple row and column. ஸோ இது நான் சொல்கிறத விட உங்களுக்கு டெமோவில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுன்றது. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் விசார்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. ரிப்போர்ட்டில் போயிட்டு விசார்ட் மெத்தட் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இதில் டேபிள் நேம் இதிலும் பார்த்தோம்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 6 ஸ்டெப்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஃபீல்டுமே நமக்கு வேணும் நம்மளோட ரிப்போர்ட்டில். அதனால் எல்லா ஃபீல்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டபுள் ஏரோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஏதாவது லேபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குறாங்க. நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ கிவ் நெக்ஸ்ட். குரூப்பிங் ஏதாவது பண்ண போகிறோமான்னு கேட்குறாங்க. எந்த குரூப்பிங்குமே நம்மளது இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் டேட்டா தான். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். சார்ட்டிங் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நான் எந்த ஒரு சார்ட்டிங்கும் பண்ண போகிறதில்ல. கிவ் நெக்ஸ்ட். லேஅவுட்டுமே டிஃபால்ட் ஆப்ஷன் டேபிளர் டிஃபால்ட்டே கொடுத்துருங்க. பட் இங்கே ஓரியன்டேஷன் மட்டும் போர்ட்ரேட், அப்போ தான் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ யூ கேன் யூஸ் போத் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். பட் போர்ட்ரேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது ரிப்போர்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுடுவோம். இப்போ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம க்ரியேட் பண்ணால் எல்லா டேட்டாவும் ஒரே டாக்குமெண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் சம்மரி. ஒரு சம்மரி ஃபார்மேட்டில் வந்து நமக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு ரிப்போர்ட். இது வேணும் நம்ம பிரிண்ட் அவுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா எடிட்டிங்கில் இன்சர்ட்டிங் அதர் கண்ட்ரோல்ஸ் இன் த ரிப்போர்ட். ஸோ மற்ற கண்ட்ரோல்ஸ் எப்படி நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோன்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இன்சர்ட்டிங் டைட்டில்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கும் நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்குமே கூட நமக்கு என்ன வேணும்னா லேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிப்போர்ட்டில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் தோருக்கு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். இப்போது நமக்கு டாப்பில் வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட் டூல் பார்ஸ் இருக்குது. இதில் நமக்கு லேபிள் தேவை. லேபிள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கிங்க, நேம் கொடுக்கலாம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே டபுள் கிளிக் பண்ணோடனே நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளே ஆகும். இங்கே லேபிளுக்கு பதிலாக ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் நம்ம லேபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ என்ன சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 18 கொடுத்துக்கிட்டு ரெகுலர்லேருந்து எனக்கு போல்டு வேணும். ஸோ போல்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கிவ் ஓகே. இப்போது நமக்கு இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேபிளை வந்து ரிப்போர்ட்லேயும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த லேபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி அதை அந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணனா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு லேபிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எடிட்டிங் பார்த்தோம்னா இன்சர்ட்டிங் டேட் அண்ட் டைம். ஸோ இங்கேயுமே கூட டேட் அண்ட் டைம் கேட்குறாங்க. ஸோ அந்த டேட் அண்ட் டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜ் ஹெட்டரில் போயிட்டு இன்சர்ட் டேட் அண்ட் டைம். ஸோ எந்த டேட்டில் நம்ம இந்த ரிப்போர்ட் கார்டு எடுக்கிறோன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டேட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். டேட் அண்ட் டைம் போத். உங்களுக்கு டேட் வேணால் டேட், டைம் வேணால் டைம். ஸோ இங்கே பேஜ் ஹெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ளூட் டேட். ஸோ இன்க்ளூட் டேட் கொடுத்துட்டிங்கன்னா டைம் வேணாலும் நம்ம டைம் இன்க்ளூட் டைம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன டேட் என்ன டைமில் நம்ம இந்த ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த டிபிஎம்எஸ் சாப்டர் வந்து முடியுது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம ப்ராக்டிக்கலாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் மை வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். And thank you dear students. We'll meet on next video. Thank you.